Hello my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmozhi. இன்னைக்கு நாம ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ரைட்டிங் ஸ்டைல் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். Much further ado, let's enter into the video. ஃப்ரான்சிஸ் பேக்கன் இங்கிலாண்டில் 1561 அன்னைக்கு பிறக்கிறாரு. எப்போ இறக்குறாரு அப்படின்னா 1626. ஃப்ரான்சிஸ் பேக்கனை தான் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேஸ்னும் ஃபாதர் ஆஃப் எம்ப்ரிசிசம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரான்சிஸ் பேக்கன் பெரிய எஸ்ஸேயிஸ்ட், அதுவும் இல்லாமல் நிறைய சயின்டிஃபிக் ஒர்க்ஸில் எழுதியிருக்காரு. இவருடைய ஒர்க்ஸ் மோஸ்ட்லி எதை பேஸ்டாக இருக்கும் அப்படின்னா லிட்ரேச்சர் பேஸ்டாக இருக்கும், இல்லை சயின்ஸ் பேஸ்டாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக லிட்ரேச்சர் வேர்ல்ட்லி விஸ்டமை கொண்டதாக இருக்கும். அது என்ன வேர்ல்ட்லி விஸ்டம் அப்படின்னா, மனுஷன் இப்போ அட் ப்ரெசண்ட்டில் வாழ்கிற வாழ்க்கையை மீனிங்ஃபுல்லாகவும் கரெக்டாக வாழ்ந்துட்டு போயிட்டா அப்படின்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் அவர் ஒர்க்ஸில் மோஸ்ட்லி அவர் டீல் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிறிஸ்டியானிட்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுஜென்மம், அதுக்கப்புறம் டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம நிறைய ஒர்க்ஸ் பார்க்கலாம் இங்கிலீஷில். பட் ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ஒர்க்ஸ் எல்லாமே வேர்ல்ட்லி விஸ்டமை கொண்டதாக தான் இருக்கும். அட் ப்ரெசண்ட் நம்மளுடைய வாழ்க்கையை மாரலிட்டியில் வாழ்கிறோமா இல்லையா, ஸோ இந்த மாதிரியான டீல் பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் இவருடைய எஸ்ஸேஸில் நம்மளால் பார்க்க முடியும். நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஸோ மச் கைஸ், பிகாஸ் நீங்கள் இல்லைன்னா இந்த வீடியோவே ரன் ஆகாது. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி நிறையான குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் தான் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அடுத்தது நான் பேச போகிறது என்ன அப்படின்னா, ஃப்ரான்சிஸ் பேக்கனோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ். ஃபஸ்ட்டு ஒர்க்கு நான் எதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவருடைய எஸ்ஸே கலெக்ஷன். எஸ்ஸே கலெக்ஷன் புக் வடிவில் வந்திருக்கு. அதோடைய டைட்டில் என்ன அப்படின்னா, எஸ்ஸேஸ் ஆர் கவுன்சில் சிவில் அண்ட் மாரல். இதுதான் ஃபஸ்ட்டு லிட்ரரி ஒர்க் ஆஃப் ஃப்ரான்சிஸ் பேக்கன் எஸ்ஸேயோட கலெக்ஷனில். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா 1561 10 எஸ்ஸே மட்டும் தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆச்சு. அப்புறம் செகண்டாக ஃப்ரான்சிஸ் பேக்கன் 38 எஸ்ஸே பப்ளிஷ் பண்ணார். அது எப்போ அப்படின்னா 1612. ஃபைனல் பப்ளிகேஷன், தேர்டு பப்ளிகேஷன் 1625 நடந்துச்சு. அதில் 58 எஸ்ஸே பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபைனல் எடிஷனில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எஸ்ஸே எது அப்படின்னா ஆஃப் ட்ரூத். இது இம்பார்ட்டண்ட்டான நெட் கொஸ்டின். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மித்த சயின்டிஃபிக் ஒர்க்ஸில் அவர் எழுதியிருக்கிறது. செகண்ட் ஒர்க் என்ன அப்படின்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் நோவம் ஆர்கானம். அப்புறம் நியூ அட்லாண்டிஸ், சில்வாரம். ஸோ நம்மளுக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேயும் காலேஜஸ்லேயும் நிறைய சிலபஸில் ஆஃப் ஸ்டடீஸு இல்லை ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஸேஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, எவருடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் அண்ட் ரைட்டிங் ஸ்டைலை பற்றி தான் அதிகமாக எழுத சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸை ஃப்ரான்சிஸ் பேக்கனோடது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அவருடைய ரைட்டிங் ஸ்டைல். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபார் நெட் எக்ஸாம். ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக தான் எழுதுவார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவர் சொல்ல வரதை சொல்லி முடிச்சிருவார். அவரோட ரைட்டிங்ஸில் எதுலேயுமே நம்ம பேரந்தசிஸில் பார்க்கவே முடியாது. பிகாஸ் பேரந்தசிஸ் எதுக்கு கொடுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அந்த சென்டென்ஸ் புரியல அப்படின்னா இந்த ஒர்க்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரியும், இது ரெஃபரன்ஸ் பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு பேரந்தசிஸில் நிறைய ரைட்டர்ஸோடைய ரைட்டிங்ஸ் இருக்கும். பட் இவருடைய ஒர்க்கை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேரந்தசிஸ் மீன்ஸ் ப்ராக்கெட்டில் எதுவுமே இருக்காது. ஸோ நீட்டாக அவருடைய ஒர்க்கை நம்மளுக்கு ஒரு வாட்டி படித்தாலே நம்மளுக்கு புரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் எழுதுவார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதுவார். செகண்ட் தேர் வில் பி நோ பேரந்தசிஸ். தேர்டு இவரோட ஒர்க் எல்லாமே கிளாரிட்டியாக இருக்கும். கிளியராக நம்மளுக்கு ஒரு வாட்டி படித்தாலே புரியாத அளவுக்கு தான் எழுதுவார். தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னா கிளாரிட்டி அண்ட் கொஹிரன்ஸ் இருக்கும். கொஹிரன்ஸ் மீன்ஸ் கண்டினியூட்டி இருக்கும். ஒரு சென்டென்ஸ்க்கு இன்னொரு சென்டென்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். நம்மளுக்கு ஒரு கண்டினியூவாக நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணிக்கிற அளவுக்கு தான் ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ரைட்டிங் ஸ்டைல் இருக்கும். அடுத்தது அவரோட இம்பார்ட்டண்ட்டான ஸ்டைல் என்ன அப்படின்னா அஃபாரிஸ்டிக் ஸ்டைல். அஃபாரிஸ்டிக் ஸ்டைலில் என்ன அப்படின்னா, அவர் சொல்ல வர விஷயத்த சில வார்த்தைகளை சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அஃபாரிசம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெரிய விஷயமா இருக்கும், அதை நாலு வேர்ட்ஸ்லேயே சொல்லிடுவார், திருவள்ளுவர் மாதிரி. ஸோ அதுதான் அந்த அஃபாரிஸ்டிக் ஸ்டைல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய இம்பார்ட்டண்ட்டான பார்ட் என்ன அப்படின்னா ரைட்டிங் ஸ்டைலில் அவருடைய
தீம்ஸ் எல்லாமே வந்து வேர்ல்ட்லி விஸ்டம் கொண்டதாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் நிறைய விட் கலந்தது எழுதுவார். விட்டுனா என்ன அப்படின்னா ஒரு காமெடியும் அதே மாதிரி அந்த காமெடி வந்து சிந்திக்கிற வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அது வந்து வெறும் காமெடியாகவே போகாமல் அதை வந்து நம்மளை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு எழுதுவார். ஸோ ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ஒர்க்ஸ் வந்து நிறைய காமெடி கலந்ததாகவும் அதே மாதிரி நம்மளை வந்து திங்க் பண்ணி வைக்கிற மொராலிட்டி ஓரியன்டாக இருக்கும். அப்புறம் வந்து எப்பயுமே வந்து ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து இன்ட்ரடக்ஷனே இருக்காது. அவர் டேரெக்டாக ஒரு எஸ்ஏக்குள்ளே குதிச்சிடுவார். அதே மாதிரி அவரோட எஸ்ஏக்கு வந்து கன்க்ளூஷனும் இருக்காது. அவர் சொல்ல வர விஷயத்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிட்டு போயிடுவார். இதுதான் வந்து அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் கான்டென்ட். அப்புறம் வந்து 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் சப்ஜெக்டுக்குள்ளே டேரெக்டாக போயிடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஆஃப் ட்ரூத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அந்த ஆஃப் ட்ரூத்தில் எஸ்ஏல டேரெக்டாக வந்து அவருடைய ஸ்டார்டிங்கான பாயிண்ட் என்ன வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். ஸோ அவருடைய சப்ஜெக்டை வந்து ரொம்ப சுற்றி வளைக்காமல் டேரெக்டாக என்ன சொல்லணுமோ அந்த சப்ஜெக்ட்குள்ளே நேராக போயிடுறதுனால அவருடைய சப்ஜெக்ட் வந்து ரொம்ப அந்த எஸ்ஏ வந்து ரொம்ப போர் அடிக்காது. நம்மளால் வந்து என்ன கண்டென்ட்டோ அதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அவருடைய செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆஃப் ரிவெஞ்ச். ஸோ ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஏல வந்து ரிவெஞ்சை பற்றி பேசும்போது டேரெக்டாக அதுலேயும் சப்ஜெக்ட்லேயே போயிடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் ரிவெஞ்ச் இஸ் த கைண்ட் ஆஃப் வைல்டு ஜஸ்டிஸ்ன்றது தான் அவருடைய ஸ்டார்டிங் சென்டென்ஸே, அந்த எஸ்ஏவோட ஸ்டார்டிங் சென்டென்ஸே. ஸோ அந்த அவருடைய எஸ்ஏஸ் எல்லாமே வளவலன்லாம் இருக்காது. ஒரு 40 to 50 லைன்ஸ் இல்லை 30 லைன்ஸ் தான் இருக்கும். பட் வந்து அது ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நிறைய மாரல் வேல்யூஸ் வந்து கலந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக அவர் வந்து அதிகமான வேர்ட்ஸே யூஸ் பண்ண மாட்டார். மோஸ்ட்லி வந்து கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டார். கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணால் தான் வந்து நிறைய வேர்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு கன்ஜெக்ஷன்ஸோ அதிகமான வேர்ட்ஸோ யூஸ் பண்ணாமல் அஃபாரிஸ்டிக் ஸ்டைல் பண்ணி யூஸ் பண்ணி எழுதினாலுமே அவருடைய ஒர்க் வந்து கிளியராக இருக்கும், லூசிடாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஆஃப் கிரேட் பிளேஸ்லேருந்து ஆல் ரைசிங் டு கிரேட் பிளேஸ் இஸ் பை அ விண்டிங் சேர். அவ்வளோதான். இந்த ஒரு சிம்பிளான சென்டென்ஸில் ஆழமான கருத்தை வந்து சொல்லிட்டாரு. இவருடைய எஸ்ஏஸ் மோஸ்ட்லி வந்து எதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஃப்ரெஞ்சு எஸ்ஏயிஸ்ட் மாண்டேங்கில் அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து நிறைய ஒர்க்ஸை வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது நாம் ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ரைட்டிங் டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். ரைட்டிங் டெக்னிக் அவருடைய யூனிக்கான ரைட்டிங் டெக்னிக்னால தான் வந்து அவருடைய ரைட்டிங் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்குது. ஸோ அவருடைய ரைட்டிங் டெக்னிக்கில் அவர் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணது அஃபாரிஸ்டிக் ஸ்டைல்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அந்த அஃபாரிசம்னா என்ன அப்படின்னா ஷார்ட்டான கிளவர் சென்டென்ஸாக எழுதுவார். அந்த ஷார்ட்டான கிளவர் சென்டென்ஸ் வந்து உண்மையை வந்து பளிச்சுன்னு சொல்கிற மாதிரி எழுதுவார். ஸோ அதை தான் வந்து அஃபாரிசம்னு சொல்லுவோம். இல்லை வந்து இது சில நேரம் எப்பிகிராம்னு சொல்லுவோம். ஸோ எப்பிகிராம் ஆர் அஃபாரிஸ்டிக் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டடீஸில் வந்து அவர் சொல்லுவார் ஸ்டடி சர்வ்ஸ் ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் எபிலிட்டி. படிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து டிலைட்டை கொடுக்கும், இல்லாட்டி வந்து அது ஒரு நம்ம ஆர்னமெண்ட்டாக ஆக்கும், நம்மளுடைய எபிலிட்டி. ஸோ வந்து படித்தா நம்மளுக்கு வேலை கிடைக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு எபிலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து படிப்பு கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் விட்டி சென்டென்ஸ் தான். பட் வந்து அதில் ஒரு உண்மை இருக்குது. எதுக்காக படிக்கிறோம் அப்படின்ற ஒரு காஸ்க்காக தான் நம்ம படிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்க ஸ்டைல் அஃபாரிசம். செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ரீடிங் மேக்கத் த ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் அ ரெடி மேன், ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன். ஸோ வந்து ரீடிங் வந்து நம்ம ரீட் பண்ணுறதுனால ஒரு புக்கை ரீட் பண்ணுறதுனால ஒரு மனுஷன் வந்து முழுமை அடைவான். கான்ஃபரன்ஸை வந்து அவனை வந்து ரெடியாக்கும். ஆனால் ரைட்டிங் வந்து அவனை இன்னும் முழுமைப்படுத்தவனாக மாற்றும் அப்படின்றது வந்து அது. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாமே வந்து ஷார்ட்டாக இருக்கும். பட் ஏதாவது ஒரு உண்மையவோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரூத்தை வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அஃபாரிசமில். ஃப்ரான்சிஸ் பேக்கன் அந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து ரிவெஞ்ச் அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் வைல்டு ஜஸ்டிஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்டிஸ்னால் என்ன அப்படின்னா உண்மையை பேசணும், இல்லை வந்து ரிவெஞ்ச் மித்தவங்களை பழி வாங்குறதே அது வந்து வைல்டு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் ஜஸ்டிஸ்க்கு கீழே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்கிறார். ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க மேலே கோபம் இல்லை, ஒருத்தவங்கள பழி வாங்க எதுக்கு வாங்குவோம், அவங்க நம்மளுக்கு ஏதாவது துரோகம் செஞ்சுதான் தான் பழி வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி ரிவெஞ்சுங்கிறது பெரிய கைண்ட் ஆஃப் வைல்டு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது சிம்பிளாக இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சே முடிச்சிடுறாரு. ஸோ ஃபஸ்ட் அவர் யூஸ் பண்ணியிருக்க டெக்னிக் வந்து அஃபாரிசம். செகண்ட் என்ன அப்படின்னா இம்பர்சனாலிட்டி. அவர் மோஸ்ட்லி அவருடைய ஒர்க் வந்து இம்பர்சனலாக தான் இருக்கும். அவருடைய சப்ஜெக்டிவான திங்கிங்கை வந்து அதில் இது பண்ணவே மாட்டார். பர்சனலாக அவருடைய ஒப்பீனியன்ஸ் எதையுமே வந்து அவருடைய எஸ்ஏக்குள்ளே திணிக்க மாட்டார். எப்பயுமே அவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரூத் எஸ்ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரூத் பேசுகிறதுனால வர நன்மை என்ன தீமை என்ன, லை பேசுகிறதுனால நன்மை என்ன தீமை என்ன, ஸோ எல்லாத்தையுமே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்து வைப்பார். அந்த அஃபாரிசம் யூஸ் பண்ணி அவர் எழுதுறது மூலமாக
ரீடர்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் இன்டர்ப்ரெட் பண்ணிவிட்டு அவருடைய பர்சனல் ஒப்பீனியன் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்மளுக்கு வந்து எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஹைலி டிட்டாச்சாக தான் அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அவர் எழுதியிருப்பார். அடுத்தது வந்து பேரடாக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவார். பேரடாக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஒர்க்கில் வந்து ஒரு சென்டென்ஸாக இல்லை குரூப் ஆஃப் சென்டென்சஸில் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ட்ரூத்தை பற்றி பேசுகிறாருன்னா அதே மாதிரி லையை பற்றியும் பேசுவார். ஸோ ட்ரூத்து லை அப்படிங்கிறதே ரெண்டுமே ஆப்போசிட்டான ஒரு திங்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஆப்போசிட்டான திங்கையும் கம்பைன் பண்ணி ஒரு சென்டென்சஸில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது பேர் தான் பேரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவருடைய ரைட்டிங் ஸ்டைல்ஸில் நம்ம பேரடாக்ஸை வந்து ஜாஸ்தியாக வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்க பார்க்க முடியும். பேரடாக்ஸுங்கிறது ஒரு லிட்ரரி டிவைஸ் ஆக்சுவலி. அதை வந்து அதிகமாக ஃப்ரான்சிஸ் பேக்கன் அவருடைய எஸ்ஸேஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து இம்பார்ட்டண்ட்டான எது அப்படின்னா ரெட்டாரிக்கல் டிவைசஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவார். ரெட்டாரிக்கல் டிவைசஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலி, மெட்டாஃபரு, அதுக்கப்புறம் இமேஜரி, இது மாதிரி நிறைய ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய எஸ்ஸேஸில் நம்மளால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாஃபருக்கா இங்கே டிஸ்டில்டு புக்ஸ் ஆர் லைக் காமன் டிஸ்டில்டு வாட்டர் அண்ட் ஃப்ளாஷி திங்ஸ். ஸோ இந்த டிஸ்டில்டு புக்ஸை வந்து ஒரு வாட்டரோடையும் ஃப்ளாஷி திங்ஸோடையும் கம்பேர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி அது வந்து போயமா இல்லைனாலுமே எஸ்ஏஸ்லேயுமே நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து நிறைய மெட்டாஃபர் சிமிலி கலந்து எழுதியிருப்பார். அதிகமாக வந்து அவர் வந்து இமேஜரி அதிகமாக யூஸ் பண்ணுவார். ரெட்டாரிக்கல் டிவைசஸ்னாவே இமேஜரியும் அதிகமாக வரும். இமேஜரினா என்ன அப்படின்னா ஒரு கற்பனை, நம்ம ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து படிக்கும் போது நம்மளால் ஈஸியாக கற்பனை பண்ணி பார்க்க முடியும், இல்லை உணர்கிற மாதிரி விஷயங்களை வந்து அழகாக அவருடைய எஸ்ஸேஸில் வந்து அதிகமாக பார்க்க முடியும். ஸோ ரெட்டாரிக்கல் டிவைசஸ் வந்துட்டு தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக் அவர் யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஃபோர்த்து லாஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக் என்ன அப்படின்னா அல்யூஷன்னு சொல்லுவாங்க. அல்யூஷன்னா என்ன அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு லிட்ரரி ஒர்க்கில் இருந்த கேரக்டரையோ இல்லை பர்சனோ இல்லை ஹிஸ்ட்ரியோ எடுத்து இவருடைய ஒர்க்கில் வந்து இது பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஃப் ட்ரூத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய ரைட்டர்ஸை வந்து எழுதியிருப்பார். ஃபிலாசபர்ஸ் சொன்ன கோட்டெல்லாம் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் சாக்ரட்டிஸோட கோட்டெல்லாம் எடுத்து அவருடைய எஸ்ஸேஸில் வந்து போட்டிருப்பாரு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் ரிவெஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாலமன் பைபிளில் வர சாலமனுடைய கோட் எடுத்து இவர் வந்து அந்த எஸ்ஸே ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஸேல வந்து கோட் பண்ணியிருப்பார். ஸோ மித்த ஒர்க்கில் இருந்து எடுத்த கோட்டை இவங்களுடைய இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து அல்யூஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைபிளில் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் இல்லை ஸ்டோரி இல்லை எதில் ஒரு கோட்டு வரும், அந்த கோட்டை எடுத்து இவருடைய ஒர்க்கில் யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா அதை தான் வந்து பைபிளில் யூஸ் பண்ணுறதுனால பிப்ளிக்கல் அல்யூஷன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜென்ரலாக அல்யூஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக பார்க்க முடியும். மோஸ்ட்லி வந்து க்ரீக் மித்தாலஜி, அதுக்கப்புறம் லேட்டின்னு, அப்புறம் இல்லாட்டி பைபிள், இதுலேருந்து தான் அவர் வந்து அதிகமாக கோட்ஸ் எல்லாம் இல்லை அல்யூஷனில் எடுத்திருக்காரு. அதே மாதிரி நிறைய வாட்டி லேட்டின் ஃபிலாசபர்ஸு இல்லை க்ரீக் ஃபிலாசபர்ஸை அதிகமாக கோட் பண்ணியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் சாக்ரட்டிஸை கோட் பண்ணியிருப்பார். இல்லை சில இதில் வந்து பைலட் அப்படின்ற ஒரு ஃபிலாசபரை வந்து கோட் பண்ணியிருப்பார். ஸோ அல்யூஷனை வந்து ஜாஸ்தியாக பார்க்க முடியும். அடுத்தது வந்து ஃப்ரான்சிஸ் பேக்கனோடைய எஸ்ஸேஸில் வந்து தீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். தீம்ஸ்னால் என்ன அப்படின்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன் எதை பற்றி தான் எழுதுறாரு அப்படின்னா மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எழுதுவார், ஃபேமிலி பற்றி எழுதுவார், ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி எழுதுவார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் அஸ் அ சிட்டிசனாக வந்து நீ ஒரு 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 சொசைட்டியில் இருக்க அப்படின்னா சிட்டிசனாக உன்னுடைய கடமை என்ன. ஸோ இந்த மாதிரி தான் அதிகமாக அவருடைய ஒர்க்ஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அப்புறம் வந்து ப்ரிடாமினண்ட்லாம் வந்து அவர் எது எழுதுவார் அப்படின்னா வந்து வேர்ல்ட்லி விஸ்டம் தான் அதிகமாக எழுதுவார். ஸோ வந்து செத்து போயிட்டா என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டார். இப்போ நீ உயிரோடு இருக்கியா, இப்போ நீ உயிரோடு இருக்கிறது தான் உண்மையாயிரு, அதுக்கப்புறம் வந்து நேர்மையாக நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம வேர்ல்டில் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கப்போ எத்திக்கல் குவாலிட்டிஸ்லாம் வந்து அதிகமாக அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டேட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து சயின்ஸில் இன்னும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும்னு சாதாரணமாக அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தீம்ஸ் மட்டும்தான் ஒரு இதில் மோஸ்ட்டாக இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டி எழுதுவார். பட் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி எழுதுவார் அப்படின்னா பைபிளில் இருக்கிற கோட்ஸ் எல்லாம் கோட் பண்ணுவார். அதே மாதிரி அவர் பைபிளில் இருக்கிற கோட்ஸ் கோட் பண்ணாலுமே வந்து ஜீசஸ்க்கு பயந்து வாழுங்க, செகண்ட் கம்மிங் கண்டிப்பாக இருக்கும், கிறிஸ்டியானிட்டியில் செகண்ட் கம்மிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் கம்மிங் அவர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றியே எழுத மாட்டார்னு சொல்லலை, ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி எழுதுவார். பட் வந்து அவர் அப்பார்ட் ஃப்ரம் டெத்து இல்லை அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் போக மாட்டார். மறுஜென்மம் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் எழுத மாட்டார். அட் ப்ரெசண்ட்டில் நீங்கள் காட் ஃபியர் ஆகி ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டான லைஃப்பை வாழுங்க, மொரலான லைஃப்பை வாழுங்கன்றதான் வந்துட்டு அவருடைய
ஒர்க்ஸில் முக்கியமாக இருக்கிற தீம்ஸாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இதில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ரைட்டிங் ஸ்டைல், அப்புறம் அவருடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் மோர் ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.